ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோலகம் என் வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தீவுத்திடலில் நடக்கக்கூடிய பொருட்காட்சியோட ஒரு டீட்டெயில்டு vlog வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். என்ன மாதிரியான பொருட்காட்சி அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து இருக்கக்கூடிய கடை தெருவில் 10 ருபீஸ் ஷாப், 20 ருபீஸ் ஷாப் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 10 ருபீஸ் 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான கடைகள் இருந்தது. ஸோ நான் அதில் பார்த்ததுலேயே எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது இந்த ஒரு ஷாப். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் ஒன்றுக்கு 20 ருபீஸ், பொருள் ஒன்றுக்கு 30 ருபீஸ், பொருள் ஒன்றுக்கு 50 ருபீஸ் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது எடுத்தாலும் 20 ரூபா, எது எடுத்தாலும் 30 ரூபா அப்படி கிடையாது. குறிப்பிட்ட பொருட்களுக்கு 20 ரூபா, குறிப்பிட்ட பொருட்களுக்கு 30 ரூபா, இன்னும் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு 50 ரூபா. அது இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. 100 ருபீஸ், 120, 70 ருபீஸ், 500, 800 வரைக்கும் கூட இங்கே இருக்குது. அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அதோட தரத்துக்கு ஏற்ற மாதிரியான விலைகளோடு அங்கே இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக அதோட டூர் வீடியோ மாதிரி பார்ப்போம். என்ன மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மாதிரி இந்த கடை மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னும் நிறைய கடைகள் இருக்குது. நான் வந்து நிறைய பொருட்கள் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி கடை எது இருக்குதுன்னு சொல்லி தேடினப்போ எனக்கு இந்த கடை வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால் நான் இந்த கடையை வந்து ஷேர் பண்ணுறேன். உள்ள என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்து நிறைய பிளாஸ்டிக் பிளேட்ஸ்லாம் இருந்தது. நம்ம வந்து பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிட்டுருக்கறனால நான் மேக்ஸிமம் கிளாஸ்வேர்ஸ் அண்ட் செராமிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதில் என்ன இருக்கோ அதெல்லாம் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிளாஸ்வேர்ஸ், அதுக்கப்புறம் செராமிக் மக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் எது எடுத்தாலும் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது. 10 ருபீஸ் ஷாப்பில் வந்து நம்மளுக்கு 10 ருபீஸ்க்கு சில கடைகளில் மக்ஸ் கிடைக்கும். அதை விட இது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. ஸோ அதனால 20 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செராமிக் ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா செட்டாக நீங்கள் செராமிக் மக்ஸ் வந்து கூட வாங்கிக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் கீ செயின், அதெல்லாம் வந்து ஹேங் பண்ணி விடுறதுக்கான ஹோல்ட்ரு, இது வந்து 50 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது உடனில். அதுக்கப்புறம் இது ஆஷ்ட்ரே கிளாஸில் இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். அடுத்து 20 ரூபாய்க்கு இருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துட்டே போகலாம். இப்போ நான் காட்டுற இந்த பவுல், டம்ளர்ஸ், அது இல்லாமல் இந்த ஹாட் பேட் மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து 20 ருபீஸ்க்கு இருந்தது. ஸோ அப்படியே லைனாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் காட்டிகிட்டே போகிறேன். என் கூட சேர்ந்து பாருங்கள். இப்போ நான் காட்டுற இந்த எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்களுமே எது எடுத்தாலும் 20 ரூபா தான். அதுக்கப்புறமா பீட்ரு, ஸ்பூனு, அது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட அதில் இருக்குது. சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே பாருங்கள். எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு சிலது உங்களுக்கு பார்க்குறப்ப இது வந்து 20 ரூபாயா அப்படின்னு தோணும். பட் ஆனால் அது வந்து நல்ல ஹெவி வெயிட்டோடு தான் இருந்தது. ஸோ அதனால தான் அதோடய ப்ரைஸ் வந்து 20 ரூபான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் எக்ஸிபிஷனுக்கு வந்தப்போ இந்த கடையில் பார்த்த பொருட்களுக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஒரு மாற்றம் தெரிந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்களை வந்து நிறையா அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், டிஃபன் பாக்ஸஸ், வாட்டர் பாட்டில்ஸ், அது எல்லாமே ஒரு சைடு ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. 70 ருபீஸ், 80 ருபீஸ், 100 ருபீஸ், 120, 150 அந்த மாதிரி அதோட ப்ரைஸஸ் வந்து அதோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து வேரி ஆகிட்டு இருந்தது. இந்த கடையில் வந்து வெளியில் போர்டில் பொருள் ஒன்றுக்கு 20 ரூபா, பொருள் ஒன்றுக்கு 30 ரூபா, பொருள் ஒன்றுக்கு 50 ரூபான்னு போட்டிருக்கறனால அந்த 50 ரூபா மதிப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பொருட்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து யாரும் நினச்சிக்காதீங்க. இந்த கடையில் வந்து நம்மளுக்கு அதோட குவாலிட்டி வந்து இன்னும் அதிகமாக ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யுது. 800 ரூபா வரைக்கும் கூட இருக்கிற மாதிரியான நான் பார்த்தேன்.
நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு அங்கே ஷாப்பிங்க்கு போகிறப்ப வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்குறதில்ல. வெளியில் போர்டை நம்ம காட்டுறோம்ல, பொருள் ஒன்றுக்கு 20 ரூபா, பொருள் ஒன்றுக்கு 30 ரூபா, பொருள் ஒன்றுக்கு 50 ரூபா, அதை மட்டும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே விலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்பே நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு மேலே இருந்தது. ஸோ நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு டிசைன் நல்லாயிருக்கு, அதோடய ப்ரைஸ் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கேருந்து போகிறப்ப இது 50 ரூபான்னு நினச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 70 ருபீஸ்னு போட்டிருக்கப்போ உங்களுக்கு வந்து என்னடா ப்ரைஸ் அதிகமாக இருக்கே அப்படி தான் நினைக்க தோணுமே தவிர அந்த பொருளோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது, மனசுக்கு வரவும் வராது. இதோட ப்ரைஸ்லாம் பாருங்கள், முறுக்கு புளிகிறதெல்லாம் வந்து 180 ரூபா. அதுக்கப்புறம் நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் 140, 180, 200, 250 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இஞ்சி பூண்டு தட்டுற கல், கோகனட் ஸ்க்ராப்பர், அதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150. இதுக்கு முன்னாடி கோகனட் ஸ்க்ராப்பர் வந்து நான் சரவணா ஸ்டோர்லாம் வாங்கியிருக்கேன் 170க்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைஸ் வந்து ஓகே. நம்ம வந்து எக்ஸிபிஷனுக்கு போயிட்டா கண்டிப்பாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு ரொம்பலாம் பொருட்கள் எப்படி இருந்தாலும் வாங்க போகிறதில்ல. வாங்க போகிற அந்த கொஞ்சோண்டு பொருட்கள் வந்து நம்மளுக்கு விலை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பொருட்கள் தான் அங்கே பார்த்ததும் வந்து நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகி வாங்குவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி பொருட்களை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இது வந்து அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேலே அந்த ஸ்டாண்ட்லாம் பாருங்கள், 500, 550க்கு அவைலபிளாக இருந்தது, அதுலேயும் 800க்கும் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட அந்த மெட்டீரியலோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நிறைய பேஸ்கெட்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருந்தது. நிறைய ஆர்கனைசர்ஸ், இந்த மாதிரி உடனில் இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு தட்டுறது ஆர்கனைசர்ஸ், ஸ்பூனு அது மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசர்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பை வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உடனில் வந்து பவுல்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஜார்ஸ் மாதிரி உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து பாருங்கள், 3 செட்டு சேர்த்து 550 ருபீஸ். நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு குவாலிட்டி ஓகே அந்த ப்ரைஸ்க்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் எல்லாமே 30 ருபீஸ்க்கு அங்கே அவைலபிளாக இருந்தது. முன்னாடி நான் ஒரு செட்டு காட்டினல பவுல், டம்ளர்ஸ், ஸ்பூன்ஸ், கரண்டி அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகம். ஸோ அதனால் எல்லாமே 30 ருபீஸ்க்கு இங்கே அவைலபிளாக இருந்தது. இந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ட்ராயர் ஆர்கனைசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டயர் 4 டயரும் அவைலபிளாக இருந்தது. 3 டயர் வந்து 140 ருபீஸ், அதே 4 டயர் வந்து பார்த்திங்கன்னா 160 ருபீஸ். ஸோ 20 ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. நம்ம 4 டயர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும். அதுக்கப்புறமா பேஸ்கெட்ஸ் வந்து நிறைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் கூட இங்கே இருந்தது. கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப் பாக்ஸு, ஸ்ட்ரைனர், அது இல்லாமல் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேஸ்கெட்ஸ், அதெல்லாம் 20 ருபீஸ்க்கு 30 ருபீஸ்க்கு அந்த மாதிரி அவைலபிளாக இருந்தது. 2 ப்ரைஸ் மட்டும்தான். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட திக்னஸ், அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. இந்த பேஸ்கெட்லாம் பாருங்கள் 20 ருபீஸ் தான். வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணுறது பர்பஸ்க்காக மட்டும்தான் பிளாஸ்டிக்ஸ். நம்ம வந்து ஃபுட்டு எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதில்ல. சும்மா நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு வைக்கிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த கெடுதலும் வரப்போகிறதில்ல. நிறைய வீட்டுக்கு தேவையான ஹோம் நீட்ஸ், நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்டேஷ்னரிக்கு யூஸ் பண்ணக்கூடியது, மேக்கப் திங்ஸ், எக்கச்சக்கமான ஹோம் நீட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து 20 ருபீஸ் 30 ருபீஸ் 50 ருபீஸ்க்கு அங்கே கொட்டி கிடந்தது. சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரஷ்லாம் 30 ருபீஸ் தான். நான் வந்து இதை விட கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்தது. பிராண்டட் வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். நம்மளுக்கு ஆனால் இந்தளவுக்கு குவாலிட்டியே ஓகே தான். 30 ருபீஸ்க்கு நம்ம வாங்கிக்கலாம். சிலிக்கான் ஸ்பேச்சுலா ப்ரஷ்லாம் வந்து 30 ருபீஸ்க்கு இருந்தது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 60 ருபீஸ்க்குலாம் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து சிலிக்கானில் ஸ்க்ரப்பர், நான்ஸ்டிக்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் 30 ருபீஸ்.
இந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய க்ளீனிங் ப்ரஷ்ஷு, மிரர், ஸ்டேஷ்னரி ஐட்டம், அதுக்கப்புறம் நிறைய சாப்ஸ்டிக்ஸ் மாதிரிலாம் இருந்தது. அது எல்லாமே 30 ருபீஸ்க்கு ஒரு பேக் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அங்கே அவைலபிளாக இருந்தது. மெஷரிங் ஸ்பூன்லாம் பாருங்கள் பிளாஸ்டிக்கில், அதெல்லாம் 30 ருபீஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் ட்ரைனர் இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து 30 ருபீஸ் தான். பீலர், கட்டர் அந்த மாதிரி நிறையா இருந்தது. நைஃப்லாம் கூட அங்கே அவைலபிளாக இருந்தது. அப்படியே ஒரு ஓவர் வியூ மாதிரி உங்களுக்கு நான் அப்படியே காட்டிகிட்டே போகிறேன். என் கூட சேர்ந்து அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் காட்டுறது ஒரு 50% தான். இன்னுமே நிறைய பொருட்கள் அங்கே இருக்குது. இது பாருங்கள், க்ளீனிங் ப்ரஷ் வித் டஸ்டோட அட்டாச் ஆன மாதிரி செட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ். இந்த கண்டெய்னர்ஸ் பாக்ஸ்லாம் பாருங்கள், 220 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது. மேலே லிட் வந்து நம்மளுக்கு லாக் ஆகிற சிஸ்டத்தோட அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய பொருட்கள் உள்ளே வந்து நம்ம வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. அதுக்கடுத்து இந்த எக் செப்பரேட்டர், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். இதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இதுக்கப்புறமா நீங்கள் பார்க்க போகிற பொருட்கள் எல்லாமே 50 ருபீஸ்க்கு இருந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் தான். அப்படியே ஒரு ஓவர் வியூ பாருங்கள். 30 ருபீஸ் பார்த்ததுக்கும் 20 ருபீஸ் பார்த்ததுக்கும் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. குவாலிட்டியும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மத்து, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 70, 80, 100 அந்த மாதிரி அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த ஆயில் ஊற்றி வைக்கிற இந்த கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ், 140 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய எக்கச்சக்கமான பவுச்சஸ், ஆர்கனைசர்ஸில் வந்து ஷால்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ரேக் இருந்தது. இதிலலாம் ப்ரைஸ் வந்து சில இதெல்லாம் மென்ஷன் ஆகலை. ஸோ அப்படியே ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டுறேன் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அந்த ஷாப்பில் அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெட் பேக்ஸ் வந்து 6 பீஸ் வந்து நான் டிமார்ட்டில் 70 ருபீஸ்க்கு நம்ம வாங்கினேன். அது கொஞ்சம் சின்னது. அதை விட இது பெருசு. 6 பீஸ் வந்து நம்மளுக்கு 60 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் பீஸாக இருக்கிற மாதிரி ஹூக்ஸ், இந்த மாதிரி செட்டாக அட்டாச்சாக இருக்க மாதிரி ஹூக்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு வெயிட்டு தாங்கும் அப்படின்றது தெரியல. ஹூக்ஸ்லாம் பாருங்கள், செட்டாக வந்து 60 ருபீஸ்க்கு ஒரு பேக்கு. அதில் 6 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பித்தளை பொருட்கள் அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஓவர் மாதிரி காட்டுற பாருங்கள். 60 ருபீஸ், 50 ருபீஸ், 30 ருபீஸ்க்கெலாம் கூட ஒரு சிலது இருந்தது. அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது.
நான் காட்டுறது வந்து ஒரு 50% ஆஃப் பொருட்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இன்னுமே வந்து நிறைய பொருட்கள் அந்த கடையில் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே இந்த கடையில் 20 ருபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸ் வந்து அதோடய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறையா வேரி ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கடைக்கு வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கடைகள் இருக்கும். ஸோ எந்த கடைக்கு போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த கடையை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா இந்த கடையை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த எக்ஸிபிஷன் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் யாராவது போகணும் அப்படின்னு நினச்சி யோசிக்கிறவங்களுக்கு இந்த கடையை பார்க்குறப்ப, இந்த கடைக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா அந்த கடையை பற்றிய ரிவ்யூஸ் பார்க்குறப்ப ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் இந்த கடையை பற்றிய ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ரைஸஸோடு ஷேர் பண்ணிகிட்டே இருந்தால் நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ இப்போ வந்து லைட்டாக ஒரு டூர் மாதிரி சுற்றி காட்டியிருக்கேன். இது பார்த்ததுக்கப்புறமா அங்கே சென்னை தீவுத்திடலில் நடக்கக்கூடிய எக்ஸிபிஷனில் இருக்கக்கூடிய கடத்தெருவில் இருக்கக்கூடிய கடைகளில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் அவைலபிளாக நம்மளுக்கு கிடைக்குது, போனால் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி யூஸ்ஃபுல்லான பொருட்கள்லாம் இருக்கா, உங்களுக்கு தேவையான பொருட்கள் இதில் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.